கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் தன்னோட மனைவி தன்னை ரொம்ப கொடூரமா கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு வந்ததுல இருந்து தன்னோட மனைவி காய்கறி அறிய கத்தி எடுத்தா கூட அந்த கத்தியை பார்த்தா அந்த ஆள் பயந்து ஓடிடுறாரு. இப்படியே பயந்துட்டு இருந்த அந்த ஆள் தன்னோட மனைவி தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கல்லை தூக்கி தன்னோட மனைவி தலையில போட்டு தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டான். எந்த தப்புமே அறியாத அந்த பொண்ணு பாவம் துடி துடிச்சு அங்கேயே செத்து போயிட்டா. போலீஸ் வந்து விசாரிச்சா என்ன பண்றதுன்னு யோசிச்சிருந்த ஆள் தன்னோட மனைவி தலையில செவரு விழுந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டான். மறுநாள் காலையில போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது தன்னோட மனைவி தலையில செவரு விழுந்து இறந்துட்டதா சொல்லி கதறி கதறி அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். இதை நம்பின போலீஸ்காரங்களோ விசாரணை அதோடய முடிச்சுக்கிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்த அந்த பொண்ணோட பாடியை அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க ஒரு இடத்துல போய் புதைச்சிட்டாங்க. இப்படியே சில வருஷங்கள் போகுது. மனைவியை கொண்டுட்டு ஜாலியா இருந்த ஆள் தன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. அன்னைய பொழுதும் போயிடுது. அவங்க 4 பேருமே அந்த காட்டுக்குள்ள தங்கறதுக்காக ஆளுக்கு ஒரு டென்ட் கொட்டாய் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அவங்க 4 பேருமே அந்த டென்ட் கொட்டாக்குள்ள தூங்குறதுக்காக போயிட்டாங்க. அந்த டென்ட் கொட்டா போட்டிருக்க இடம் சாதாரண இடம் இல்ல. கள்ள தூக்கி போட்டு கொலை பண்ணப்பட்ட அந்த பொண்ணு புதைச்ச இடம் தான் அது. அன்னைய பகல் விரிஞ்சதும் 3 பேருமே எழுந்து வெளில வராங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கள்ள தூக்கி போட்டு தன்னோட மனைவியை கொண்ட ஆள் அந்த டென்ட் முன்னாடி இறந்து கிடக்குறான். இவங்க 3 பேருமே என்ன பண்றதுன்னு யோசிச்சு போலீஸ்காரங்களுக்கு போன் பண்றாங்க. போலீஸ் வந்து அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்க 3 பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது நாங்க கடைசியா பேசிட்டு அவங்க டென்ட்டுக்குள்ள போயிட்டோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்தோம். அப்படி வெளில வரும்பொழுதுதான் இவன் செத்து கிடக்கிறதே நாங்க பார்த்தோம் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க. இவங்க 3 பேருமே கொள்ளாத போது அந்த ஆள் எப்படி இறந்திருப்பான் அப்படின்னு 2 போலீஸ்காரங்களும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த ஆள் எப்படி இறந்தாருன்னு இந்த 2 போலீஸ்காரங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே கொள்ளாத போது இந்த ஆள் எப்படி இறந்தாலும் போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்பர் 1 போட்டு உங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இப்ப ஆரம்பிக்குது. நிறைய பேர் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஆளோட கையை நல்லா உத்து பாருங்க. அந்த கையில பாம்பு கடிச்சதுக்குரிய அடையாளம் இருக்கு. பாம்பு கடிச்சதை விட்டு தான் இந்த ஆள் இறந்து போயிருக்கான். இதுதான் இந்த 2 போலீஸ்காரங்களும் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க இப்ப அடுத்த ரீல பாக்கலாம். சஞ்சயோட வீட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஆரோ வரான். சஞ்சயோட கட்டுல அவன் ஒரு போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவில ஒரு பொண்ணு இருட்டு ரூம்ல நின்னுட்டு 1 2 3 இந்த நம்பர்ல 1ங்கிற நம்பரை தொட்டுட்டு இருக்கா. சஞ்சய் என்னடா போட்டோ இது அப்படின்னு ஆரோ கேட்கறான். அதுக்கு சஞ்சய் இல்லடா மச்சான் ரொம்ப சுத்தம் பண்ண, இந்த போட்டோவை பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது அதனால எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட் சஞ்சய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்காக தன்னை ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு நைட் தூங்கிட்டான். மறுநாள் காலையில ஆரோ சஞ்சய்க்கு போன் பண்ணி மச்சான் நீ வச்ச ஸ்டேட்டஸ் செம்மடா, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்னா பாத்துக்கியா அப்படின்னு சொல்றான். சஞ்சய்க்கு ஒன்னும் புரியல. நம்ம முகத்தை தானே நம்ம செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டோம், அதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டேன்னு சொல்றான். உடனே சஞ்சய் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எடுத்து பாக்குறான். இதுதான் அந்த ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ்ல 2 விஷயத்தை பார்த்து சஞ்சய் ஒரு நிமிஷம் பயந்து போறான். இந்த ஸ்டேட்டஸ்ல அப்படி எந்த 2 விஷயத்தை பார்த்து சஞ்சய் பயந்து போறான்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஆரவ் சஞ்சயோட வீட்டுக்கு வரும்பொழுது சஞ்சயோட கட்டில அவன் ஒரு போட்டோவை பார்த்தான். அந்த போட்டோ ஏதுன்னு கேட்கும்பொழுது வீடு சுத்தம் பண்ணும்போது கிடைச்சது அப்படின்னு சஞ்சய் சொன்னான். அந்த போட்டோ சஞ்சய் செல்ஃபி எடுக்கும்பொழுது அவனுக்கு பின்னாடி பதிவாயிருக்கு. ஆனா அந்த போட்டோவில் அந்த பொண்ணோட தலை இல்ல. இதை பார்த்துதான் சஞ்சய் பயந்துருக்கான். அவன் பயந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு போனை வச்சு நம்ம செல்ஃபி எடுத்தோம்னா அதுல நம்ம முகம் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த ஸ்டேட்டஸ்ல அவனோட முகம் மட்டும் இல்லாம அவன் செல்ஃபி எடுத்த அந்த போனும் தெரியுது. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த 2 விஷயத்தை நினைச்சுதான் சஞ்சய் பயந்துருக்கான். எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்களோ மறக்காம உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட்டிங். கொஞ்ச நேரம் கழிச்சு சஞ்சயோட அம்மா ஆரவுக்கு போன் பண்ணி ஆரவ் சஞ்சய்க்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு ரூம்ல இறந்து போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆரவ் சஞ்சய் வீட்டுக்கு வரான். காலைல என்கிட்ட நல்லா தானே பேசினா, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். என்னாச்சுன்னே தெரியல, நான் காலைல போய் பார்த்தேன் அவர் ரூம்ல இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அன்னைக்கு நைட்டு சஞ்சய் ரூம்ல இருந்த அந்த பொண்ணோட போட்டோ அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. ஆனா அந்த பொண்ணு 2ங்கிற நம்பரை தொட்டுட்டு இருக்கா. இந்த அம்மா அதை பெருசா கண்டுக்காம அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில ஆரவுக்கு மறுபடியும் போன் வருது. ஆரவ் உன்னோட ஃப்ரெண்டோட அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க, உடனே சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆரவ் சஞ்சய் வீட்டுக்கு வரான். அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்க. சஞ்சய்க்கு ஒண்ணுமே புரியல. அந்த ரூம்குள்ள இருந்த அந்த பொண்ணோட போட்டோவை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட் சஞ்சய் அந்த போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவில் அந்த பொண்ணு 3ங்கிற நம்பரை தொட்டுட்டு இருக்கா. மறுநாள் காலையில விடிஞ்சதும் என்னதான் நடந்திருக்கும், அப்படி அந்த போட்டோவில் உள்ள பொண்ணு என்னதான் சொல்ல வரா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க இப்ப அடுத்த ரீல பாக்கலாம். ஜான்சி கார்த்திக் இவங்க 2 பேரும் அடிமட்ட விலைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சில அமானுஷங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த அபார்ட்மெண்ட்டை இவ்வளவு அடிமட்ட விலைக்கு தராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் அவங்க 2 பேரும் அதை காதல வாங்கல. ஒரு நாள் கார்த்திக் ஆபீஸ் போயிட்டான். ஜான்சி அந்த வீட்டுக்குள்ள நடந்து போகும்பொழுது திடீர்னு ஜான்சி கீழே விழுந்துடுறா.
எழுந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாழைப்பழத்தோல் தான் கிடக்குது. ஓஹோ, வாழைப்பழத்தோல் வழிக்கு தான் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு ஜான்சி நினைக்கிறா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஜான்சி கீழே விழுந்ததை நினைச்சு ரொம்பவே பயந்து போறா. வாழைப்பழத்தோல் வழிக்கு தான் நம்ம கீழே விழுந்தோம்னு நினைச்ச ஜான்சி கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவ கீழே விழுந்ததை நினைச்சு எதுக்கு பயந்தான்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அரசர கம்மல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. யாரா இருந்தாலும் சரி, வாழைப்பழத்தோல்ல கால வச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா வழிக்கு பின்புறம் தான் விழுவாங்க. யாருமே முன்புற விழ மாட்டாங்க. ஆனா ஜான்சி வாழைப்பழத்தோல்ல கால வச்சு முன்புற விழுந்திருக்கா. அப்ப கண்டிப்பா ஜான்சி வாழைப்பழத்தோல் வழிக்கு விழல. அவள் நடந்து போகும்பொழுது ஏதோ ஒண்ணு அவளை தள்ளி விட்டுருக்கு. அதனாலதான் அவ கீழே விழுந்திருக்கா. இதை நினைச்சுதான் ஜான்சி ரொம்பவே பயந்து போயிருக்கா. உடனே தன்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக்கு போன் பண்றா. இந்த வீட்டுக்குள்ள நம்மள தவிர ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றா. கார்த்திக் எல்லா வேலையும் விட்டுட்டு உடனே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அவர் லிப்டுக்குள்ள போறாரு. அவர் இருக்கிற ஃப்ளோர் 5வது நம்பர், அதனால 5ங்கிற நம்பரை அழுத்துறாரு. அந்த லிப்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்பொழுது 7ங்கிற நம்பர்ல திடீர்னு லைட் எரியுது. அந்த லிப்ட் 2வது ஃப்ளோருக்கு போகும்பொழுது 6ங்கிற நம்பர்ல திடீர்னு லைட் எரியுது. 7வது ஃப்ளோர்லயும் 6வது ஃப்ளோர்லயும் இருக்கிறவங்க லிப்டுக்காக அந்த நம்பரை அழுத்திருக்காங்க அப்படின்னு கார்த்திக் நினைச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த லிப்டுக்குள்ள நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு நினைச்ச கார்த்திக் பாதியிலேயே 4வது ஃப்ளோர்ல லிப்ட் நிப்பாட்டிட்டு கார்த்திக் வெளியில ஓடிடுறாரு. 7வது ஃப்ளோர்லயும் 6வது ஃப்ளோர்ல உள்ளவங்க லிப்டுக்காக தான் அந்த பட்டனை அழுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்ச கார்த்திக் கொஞ்ச நேரம் நிதானமா யோசிச்சதுக்கு அப்புறம் 4வது ஃப்ளோர்ல லிப்ட் நிப்பாட்டிட்டு எதுக்கு வெளில ஓடினார்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அரசர கம்மல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. யாரா இருந்தாலும் லிப்ட் நிப்பாட்டணும்னா லிப்டுக்கு வெளியில உள்ள பட்டனை தான் அழுத்துவாங்க. அப்போ அந்த பட்டன்ல மட்டும் தான் லைட் எரியும். லிப்டுக்கு வெளியில உள்ள பட்டனை அழுத்தும் பொழுது லிப்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பட்டன்லயுமே லைட் எரியாது. ஆனா கார்த்திக் உள்ள இருக்கும் பொழுது அவர் அழுத்தின 5ங்கிற பட்டனை தவிர 7, 6 இந்த 2 பட்டன்லயும் லைட் எரிஞ்சுது. இதனாலதான் கார்த்திக் நம்மள தவிர இந்த லிப்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு 4வது ஃப்ளோர்ல லிப்ட் நிப்பாட்டிட்டு வெளியில ஓடிட்டாரு. லிப்ட் விட்டு வெளில வந்த கார்த்திக் ரொம்பவே பயத்தா இருக்கான். அப்ப எந்த ஒரு பதட்டமே இல்லாம கார்த்திகோட மனைவி ஜான்சி அங்க வரா. எதுக்கு இப்படி பயத்துல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அது கார்த்திக் லிப்டுக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றான். அப்போ அந்த 4வது ஃப்ளோர் இருந்த ஒரு பொண்ணு எதுக்கு யாரும் முன்னாடி நின்று இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க 2 பேரை பார்த்து கேட்கறான். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இவங்க 3 பேத்துல ஒரு ஆள் பேய். அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம உங்க கம்மல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. நாலாவது ஃப்ளோர்ல கார்த்திக் லிப்ட் நிப்பாட்டிட்டு வெளில வந்தது 5வது ஃப்ளோர்ல இருக்கிற ஜான்சிக்கு தெரியவே தெரியாது. கார்த்திக் 4வது ஃப்ளோர்ல இருக்கிற விஷயமே தெரியாது ஜான்சி கரெக்டா கார்த்திக் கண்டுபிடிச்சு எப்படி வந்தா? அப்ப கண்டிப்பா ஜான்சி தான் பேய். எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க இப்ப அடுத்த ரீல பாக்கலாம். ஒரு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணை நோக்கி ஏதோ ஒரு உருவம் வர மாதிரியே அந்த பொண்ணுக்கு தோணுது. உடனே அந்த பொண்ணு நின்னுட்டா. அந்த அமானுஷமான உருவம் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த பொண்ணு இறந்த இடத்த விட்டு மறைஞ்சி ஏதோ ஒரு ரூம்குள்ள போய் மாட்டிக்கிறா. அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருந்து வெளில போக முயற்சி பண்றா. ஆனா அந்த ரூம்ல உள்ள எந்த ஒரு பொருளையுமே அந்த பொண்ணால தொட முடியல. அப்போ அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு குரல், இந்த ரூம்ல நீ எந்த ஒரு பொருளையுமே தொட முடியாது, இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள ஒரு மாயா பொருள் இருக்கு, அதாவது ஒரு பொய்யான பொருள் இருக்கு. அந்த பொய்யான பொருள் எதுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து நீ வெளியில போயிடலாம். இதுவே நீ கண்டுபிடிக்கலன்னா நீ சாகர வரைக்கும் இந்த ரூம்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அங்கிருந்து மறைஞ்சிருது. இந்த பொண்ணு அந்த மாயை பொருள், அதாவது அந்த பொய்யான பொருள் எதுன்னு இந்த ரூம் சுத்தி தேடி பாக்குறா. ஆனா எதுன்னு இந்த பொண்ணால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் யோசிச்ச அந்த பொண்ணு திடீர்னு ஒரு அதிசயத்தை பாக்குறா. அது என்னன்னா, அங்க ஒரு டேபிள் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மெழுகுவத்தி அணையாம எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த பொண்ணு யோசிக்கிறா, இவ்வளவு வேகமா ஒரு டேபிள் ஃபேன் ஓடும் போது அதுக்கு முன்னாடி உள்ள மெழுகுவத்தி எப்படி அணையாம இருக்கு? அப்ப கண்டிப்பா இந்த டேபிள் ஃபேன் மாயை பொருளா இருக்கணும், இல்ல மெழுகுவத்தி பொய்யான பொருளா இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு பொருள் தான் அந்த மாயை பொருள் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஆனா அந்த 2 பொருளுமே இந்த பொண்ணால தொட முடியாது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, அந்த 2 பொருளையுமே தொடாம இந்த பொண்ணு மெழுகுவத்தி, டேபிள் ஃபேன், இந்த 2 பொருள்ல எது மாயை பொருள்னு எப்படி கண்டுபிடிப்பா? உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அரசனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டுபிடிக்க உங்களோட நேரம் இப்ப ஆரம்பிக்குது. அந்த ரூம்ல எந்த ஒரு பொருளுமே தொடாம தான் அந்த ரூமுக்குள்ள உள்ள பொய்யான பொருளை கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு ஃபேன், மெழுகுவத்தி இந்த 2 பொருள்ல ஒரு பொருள் தான் மாயை பொருள்னு கண்டுபிடிச்சிட்டா. அந்த 2 பொருள்ல எது பொய்யான பொருள்னு கண்டுபிடிக்க அந்த பொண்ணு ஒரு ட்ரிக் யூஸ் பண்றா. அது என்னன்னா, அந்த பொண்ணு தன்னோட ஒரு முடியை எடுத்து அந்த டேபிள் மேல வைக்கிறா. அந்த பொண்ணு முடியை வச்ச உடனே அந்த முடி காத்துல பறந்து போயிடுது. அப்ப கண்டிப்பா டேபிள் ஃபேன்ல இருந்து வர காத்து உண்மைதான், அந்த டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்க அந்த மெழுகுவத்தி தான் பொய் அப்படின்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. மெழுகுவத்தி தான் பொய்யான பொருள் அந்த பொண்ணு கண்டுபிடிச்ச உடனே அந்த ரூம் திறந்துடுச்சு. இந்த பொண்ணு சந்தோஷமா அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிட்டா. மெழுகுவத்தி, ஃபேன் இந்த 2 பொருள்ல
பொய்யான பொருள் எதுன்னு கண்டுபிடிக்க அந்த பொண்ணு தன்னோட அறிவை யூஸ் பண்ணி தன்னோட முடியை வச்சு கண்டுபிடிச்சா. டேபிள் ஃபேன், மெழுகுவத்தி இந்த 2 பொருளும் தொடாம இந்த 2 பொருள்ல பொய்யான பொருள் எதுன்னு இது கண்டுபிடிக்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வழி தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம அவங்க சிறக்காமல சொல்லுங்க. இந்த வீடியோஸ்ல வர எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் கண்டுபிடிச்சீங்களா? அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் ரீடில்ஸும் ஹாரர் ரீடில்ஸும் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.